எப்படி இருக்க போகுது இது 2026 அப்படின்னு பார்த்தோன்னா செம்மையாக மாசாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரியல் எஸ்டேட் பெரிய பூம் கொடுக்கும். யாரெல்லாம் வந்து சென்னைக்கு ஓரத்தில் சென்னைக்கு அருகில் இடம் வாங்கி போட்டிங்களோ நிஜமாவே அருகில் வர அளவுக்கு இந்த தடவை காசு பணம் துட்டு மணிமணியில் தலைக்க போகிறீங்க. நிலச்சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக பூம் ஆகும். அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தை பொறுத்து என்னதான் உச்ச குருவாகவே இருந்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து சில காலம் மட்டும் வக்கரமாக போகிறாரு. அதனால நிறைய தொடர் வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரெயினில் ஏதாவது ஒரு விபத்து வர்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். நல்ல மழை பொழிவு இருக்கும். தங்கத்தோட விலை கொஞ்சம் ஏறி இறங்கி திரும்ப ஏறி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிங்க ரோசஸ் ஆடும். ஆனால் 15,000க்கு மேலே கண்டிப்பாக தங்கத்தோட விலை போகும். நிறைய பேர் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது இந்த கோச்சார கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாயுடைய இதில் வந்து பார்வையில் குருவோட பார்வையில் இங்கே இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மையால் நிறைய வெள்ளிக்கான வேல்யூ அதிகரிக்கும். நிறைய லக்ஸுரி ஐட்டம்லாம் வாங்குவாங்க. நிறைய பேர் சொந்த தொழில் முனைவோராக உருவாவாங்க. நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. நிறைய இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் மாறி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறுவாங்க. இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் இருக்குது. நிறைய இந்த இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய பூகம்பம் வர்றதுக்கு, இல்லாட்டி ஜப்பானில் ஒரு பெரிய மலைச்சரிவு, வெள்ளம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த இஸ்லாமிய கண்ட்ரியில் ஏதாவது ஒரு விபத்து கொஞ்சம் பெரிய ஒரு பேசப்படக்கூடிய பொருளாக வரலாம். மழைச்சரிவு கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் உலக ரீதியான ஒரு பலன். நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துக்கு பார்வை செய்கிறார். அப்படின்ற போது இயல்பாகவே எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் ஒரு தண்ணீரை வடிவாங்க. ஸோ பொருளாதாரமே சூப்பராக இருக்குது. இந்த தடவை என்ன மேக்ஸிமம் பரிகாரம் பண்ணால் சொன்ன மாதிரி சனி இருக்கிறனால ராகவேந்திர வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாமே சூப்பர். அதை தாண்டியும் கடல் வீட்டில் நீர் வீட்டில் குரு வந்து கடல் வீட்டில் சனிக்கு பார்வை கொடுக்கறனால நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் பண்ணிட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியா போயிடும். கடகராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு வாரத்தில் பதில் சொன்னா காரிய வெற்றி கிடைக்க போகுது. கவலைகள் எல்லாம் மறக்க போகுது. இது வரைக்கும் விட்ட கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தடவை இத்தனை ராசிகளில் கடகராசிக்காரர்களுக்கு தான் இருக்க போகுது. அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்து நடக்க போகுது. ஓகே, ஷார்ட்டாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறையா பேருக்கு பிஸ்னஸ்க்கான லோன் கிடைக்கும். அதை வச்சு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய வீடு இல்லாட்டி மண்டி ஏதோ வச்சு கொலாட்ரால் வச்சு அதன் மூலமாக பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றா உங்கள் மூலமாக இல்லை உங்கள் ஸ்பௌஸ் மூலமாக இல்லை உங்களுடைய பார்ட்னர் மூலமாக வச்சு பிஸ்னஸ்க்கான டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாமல் வெளியூர் வெளி மாநிலம் கடந்து ஒரு வேலை பார்ப்பீங்க. ஏற்கனவே இருக்கிற வேலையை இழுத்து மூடிட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு தாட் வரும். புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி யார் ஆரம்பிப்பாங்கன்னா அந்த 12 ராசியில் கடகராசிக்காரங்க தான் ஆரம்பிப்பாங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அதுவும் எஸ்பெஷலி உங்களுடைய மனைவியின் பேரில் ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனைவிக்கு சொத்து எழுதி கொடுக்கறது, இல்லை நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்கள் கடகராசி பெண்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவரை வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை மிகச்சரியான ராஜயோகம் இயங்குது. ஏன்னா அங்கே உட்காந்து குரு பார்க்கக்கூடிய இடமே 7ஆம் இடம் தான். 7ஆம் இடம் அல்டிமேட்டாக இயங்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு. ஆனால் எல்லாம் சூப்பர், எல்லா பிளான்ட்டுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எதில் கவனமாக இருக்குன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கெட்ட பயம். இருக்கிற 9 கிரகத்தில் 8 கிரகத்துக்கு கர்மா இருக்குது. கேதுக்கு மட்டும்தான் கர்மாவே இல்லை. எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை கேதுக்கு உண்டு. அப்போ 2ஆம் இடத்துல கேது வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலாம் ஒரு மாதிரியான ஒரு விரக்திக்குள்ளே போவீங்க. எல்லாத்தையும் யாருக்காவது கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருந்துடலாமா, நம்ம பேசாமல் உட்காந்து மானிட்டர் பண்ணுவோமா, நம்ம நிறைய கைட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி குரு உட்காந்து ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவார். இது வரைக்கும் நீ என்ன பண்ணன்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்துற முன்னாடி நீங்கள் செஞ்சு காட்ட போறீங்க. அதன் மூலமாக செயல் வெற்றி கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 அப்படிலாம் இல்லை, இன்ஃபினிட்டிவ் போட்டுக்கோங்க. எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களா இந்த பிரபஞ்சம் இந்தா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போது. நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டால் ஒழிய அது உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு ஒன்று கவனத்தில் வச்சுக்கோங்க. மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. 1 கொடுத்தா 2 கொடுக்கலாம், 2 கொடுத்தா 10 கொடுக்கலான்னு 8ஆம் இடத்துறாகும் கண்டிப்பாக அவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுவார். உழைக்காம சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்தாலே முதல்ல பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி எண்ணத்தை கற்பனையில் நிறைய உண்டாக்கும். நிறைய பொருள் சேரப்போகுது. திருமணம் நடக்க போகுது. இந்த 2026 யாருக்கு நிறைய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணு அமையும். வரப்போகிற பொண்ணும் ரொம்ப உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு பொண்ணாக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கடகராசிக்காரருக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். எல்லாத்துலேயும் காரிய வச்சு நிதானமே பிரதானம்ன்றது மட்டும் கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் நிதானமாக இருப்பீங்க. அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் வந்து உங்களுடைய விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. இந்த தடவை அதுக்கான ஒரு கிளாரிட்டி குரு உங்களுக்கு கொடுப்பார். எப்பயுமே ஜென்ம குரு வனவாசம்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தடவை ஜொலின்னு ஜொலிக்க போகிறீங்க.
ஸோ கடகராசிக்காரங்க இந்த கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி அழகா பூசின மாதிரி ஆக போறீங்க. நிறைய பேருக்கு ஆன்ம பலம் அதிகரிக்க போது. நிறைய கோவில் கொலை இது வரைக்கும் சாமியாவது பூதமாதுன்னு சொல்லி சாமியை திட்டிட்டு இருந்த கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சாமி சாமி சாமின்னு சுத்த போறீங்க. 9ஆம் இடம் வலிக்கிறது. கோவில் குளத்திற்கான சில அர்ப்பணிப்பு பண்ண போறீங்க. நிறைய நீங்களே வந்து ஒரு நடந்து போறது, மலைக்கு போறது, ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போறதுன்ற மாதிரி நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது. பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கு. காசு வரப்போகுது. இது வரைக்கும் கார்டு மட்டும் இருந்த பர்ஸ்ல இனிமே காசு தங்கும். சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. சரியா நீங்க முறையா பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம். முடிஞ்சா ஒரு பெரிய விஷயம் பண்ணி பாருங்க. இது இப்ப இல்ல, இனிமே வரக்கூடிய 30 வருஷத்துக்கு உங்களுக்கு சரியான டைம் பீரியட் கொடுக்கும். தங்கத்தை தானம் பண்ணுங்க. இப்ப விற்கிற விலைக்கு எனக்கு தங்கம்லாம் தானம் பண்ண முடியாது. நீங்க உங்களால முடிகிற ஆட்களா இருந்தா கடகராசிக்காரங்க யாராவது ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கோ இல்ல ஏதோ ஒருக்கோ தங்கத்தை தியானம் பண்ணுங்க. குரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்ல கோவில்ல போய் தங்கம் தானம் பண்ணுங்க. தங்கம்லாம் என்னால தானம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம் தினம் கார்த்தால மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் கனகதாரா சோஸ்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய நெய்யாலான விஷயத்த வந்து தானம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க கொடுக்க கடகராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் மாறி போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் சூப்பரா இருப்பீங்க. இந்த அப்டாமலுக்கு கீழே கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு தொப்பை போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். சம்டைம்ஸ் இந்த ஜீரண மண்டலம் சொல்லக்கூடிய இந்த பைப்ல வந்து பிரச்சனை வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்படியே மாறுதட்டி சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போகுது. ஸ்டாண்டர்டோட நிற்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வந்திருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கான நேரம் அப்படியே நிறைய இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இது வரைக்கும் அப்படியே குருவோட பார்வையில இருந்தாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் நகர்ந்து தனித்த ராகுன்ற போது 7ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய வேற்று மொழி வேற்று மதம் வேறு நாடு வேறு ஊருக்கு போய் அதன் மூலமாக பொருள் தேடக்கூடிய பொருள் அமையக்கூடிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தலைக்கு மேலேயே கேது. தலைக்கு மேலேயே கேது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பயுமே இந்த நியூ இயர் எடுத்தோம் ராசி பலன்லாம் எடுத்தோன்னா ஒரு நேச்சுரல் ஆரோஸ்கோப் இந்த தடவை எப்படி இருக்குன்னா ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து அங்கிருந்து குருவோட பார்வையில கிட்டத்தட்ட 5ஆம் இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே வலிக்கிறது. சிந்தனை செயல் சொல்வாக்கு செல்வாக்கு கீர்த்தி புகழ் அந்தஸ்து கலை ஜோதிடம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் லாட்டரி டிக்கெட் இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100-200% இருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதுக்கு இண்டிகேட் பண்ற பட்சத்துல கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்றது 100 விழுக்காடு இருக்கு. யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடக்குதோ குரு திசை நடக்குதோ எழுதி வச்சுக்கோங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய புதிய புதிய விஷயங்கள் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகளை அது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் உங்களுடைய யோசனையில மட்டும் கவனமா இருங்க. நீங்களா தேவையில்லாம ஏதாவது ஒரு ட்ராட் ப்ராசஸ்குள்ள போயிட்டு ஏன்னா தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது வந்து அப்படியே ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்படுவார். எப்பயுமே ஒரு மாதிரி நான் இருந்துக்கிறேனே நான் பேசாம இருந்துக்கிறேனே சிங்கிளா இருந்தால் தான் நல்லா இருக்கும். எப்பயும் போல நீங்க அப்படியே கெத்தா இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே ஒரு மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி போறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்ற மாதிரி தேவையில்லாத ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள போய்க்கிறதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி சின்னதா மைண்ட் லெவல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு போகும்போது 12ஆம் இடம் அயனசேன போகத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுவாரு இல்ல பெருக்குவார். அதெல்லாம் தாண்டி 12ஆம் இடம் அப்படின்றதே சிறைவாசம்னு ஒன்று இருக்கும். ஜெயிலுக்கு போவீங்களா அப்படிலாம் இல்லை. நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த தடவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பீங்க. அதுவே வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த மாதிரி தான். அதனால நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நீங்களா வீட்டில் உட்காந்து ஒரு விஷயம் நீங்க வந்து ஆரம்பிப்பீங்க. அது பெரிய அளவில் உங்களுக்கு சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி உங்களுடைய மனைவிக்கு இல்ல உங்களுடைய கணவருக்கு உங்கள் சம்பாத்தியத்தில் ஏதாவது நகை வாங்கி தர்றது இல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி தர்றதுன்ற மாதிரி இந்த தடவை வருஷம் ஆரம்பிக்கும் போதே அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய 7ஆம் இடம் இயங்குது. அதனால கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் ஆன்லைன்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத தளத்தை தேவையில்லாம பார்த்து தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. 12ஆம் இடம் ஏற்கனவே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் சிம்மராசிக்காரர்கள். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ரத்தத்துல கொஞ்சம் அணுக்களுடைய உற்பத்தி கொஞ்சம் கம்மியாகலாம். தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். பிபி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயோட சேர்க்கையும் ஓரளவுக்கு இருக்கிறனால கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுவீங்க. பிபி அதிகரிக்கும். நிறைய காரமா சாப்பிட்டு அல்சர் அது மாதிரிலாம் இருக்கு. அதனால கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை. என்ன கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தலையில நாகாபரணம் சூடிய சிவன் ஆலயம் பக்கத்துல இருந்து அங்க போயிட்டு வாங்க. பிரதோஷ வேலையில போய் தேன் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த திருச்செந்தூர் முருகனை பார்ப்பீங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். கிட்டத்தட்ட டிசம்பருக்குள்ள ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை பார்த்து அங்க போய் கடல்ல நீராடிட்டு வருவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அங்க போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு ராஜயோகம் இன்னதே மலர காத்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா
சூப்பராக இருக்கு. இருக்கிற எல்லா ராசிலையும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த தடவை ரொம்ப ஜாக்பாட் அடிக்க போகுது. ஜாலியாக இருக்க போகிறீங்க. கெத்த காலை தூக்கிட்டு நடக்கக்கூடிய ராசி கன்னிராசி தான் இந்த தடவை. என்னதான் வந்து அப்படியே 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு சனி பார்வை செய்தாலும் இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடைய அமைப்பு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த டைம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலைகள் எல்லாம் மறக்க போகுது. கெத்தா இருப்பீங்கன்னா எப்போ இருப்பீங்க? எல்லாம் கிடைச்சா தானே கெத்தா இருப்பீங்க. எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் என் பிள்ளை வேலைக்கே போகல, அது பண்ணல இது பண்ணலன்னு யோசிச்சிங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஆல்மோஸ்ட் அதுக்கான வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கான பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி நிறைய கன்னிராசி குழந்தைங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பீங்க. நிறைய பேருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடமே அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த அரசியல்வாதிகளை பார்ப்பீங்க, அரசியலில் போய் ஜாயின் பண்ணுவீங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜொலிப்பீங்க. பெரிய பெரிய மனிதருடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம். அது காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது. 5-10 கனெக்ட் ஆகி இங்கே 11ஆம் இடம். அப்படிலாம் பார்த்தோன்னா வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் கன்னிராசிக்காரர்களுக்கு. கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய நிறைய பேர் வீட்டில் டும் சத்தம் கேட்கும். கன்னிராசிக்காரர்களுடைய வீட்டில் உங்களுடைய தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் யாருக்காவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கே வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, கிடைக்கவே இல்லைன்னா வரன் அமையறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஆனால் இந்த தடவை வரன் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும். ஒரு விஷயம் மட்டும் ஆணித்தனமாக சொல்கிறேன். நிறைய பேர் அவங்கவுங்க பார்வையை சொன்னாங்க. இருந்தாலும் கன்னிராசி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சனிக்கு குருவோட பார்வை, அதுக்கு முன்னாடி சனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வக்ரமும் ஆக போறாரு. முதல் ஒரு 3, 4, 5 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டக சனி பெருசாக ஏதாவது பண்ணுமானா பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். பட் இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்துருங்க. பார்ட்னர்ஷிப்பில் மிகுந்த கவனம் தேவை. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போகிறது, இன்னொரு வேலையை விட்டு இந்த வேலைக்கு வருதுன்ற மாதிரி சும்மா வேலையில் வந்து 2-3 ஜாப் மாறுறதுக்கான வாய்ப்பு, 2-3 விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நிறைய முயற்சிகள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது. 3ஆம் இடம் இழுக்க போது நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய டிரான்சிட் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய டேட்டா கிடைக்கும், நிறைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு பெருசாக கவலையப்பட்டுக்க வேணாம். முடிஞ்சால் சென்னையில் இருக்கீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெசனாரில் கூட அம்பாவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க. அதுவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும்.